போன சீசன்ல அவர் உண்மையாலுமே வந்து பேட் நேம் தான் கொஞ்சம் லைட்டா. பிரதீப் வெளியேற்றதுக்கு அடுத்த வாரம் சனிக்கிழமை அன்னைக்கு அந்த எபிசோடு ஃபுல்லாவே அவர் எப்படி எடுத்துக்கிட்டாரு அப்படின்னா, இந்த ரெட் கார்டு நான் கொடுக்கல, இவங்க தான் கொடுத்தாங்க அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்காகவே ஒரு எபிசோடு ஃபுல்லா எடுத்துக்கிட்டாரு. கண்டிப்பா அது பேக் ஃபயர் ஆயிருக்கு. பட் ஆக்சுவலி உண்மை என்ன அப்படின்னாக்கா, இப்ப யார் ஹோஸ்டா இருப்பாங்க? சிம்பு அவரோட ஃபேன்ஸ் ரொம்ப டீப் ஃபேன்ஸே பாத்தீங்கன்னா இந்த பிக் பாஸ்லாம் வேணாம். என்ன பொறுத்தவரை இங்க வந்து சிம்பு வில் பி a வெரி குட் ஆப்ஷன். ஆமா, வெரி குட் ஆப்ஷன். அந்த வீட்டுக்குள்ள வந்ததுல 60-70% அவரோட ஃபேனா மட்டும் தான் வந்திருந்தாங்க. வீக்கெண்ட் ஆனா சார் வந்து நம்மளோட பேர் சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி வெயிட் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே சினி ஃபீல்ட்ல வந்து இப்ப நிறைய பேர் வந்து கூப்பிடும் போது அவர் இல்லையே, எதுக்கு போய்கிட்டு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில பேரோட மைண்ட் செட் வந்துடும். பிக் பாஸுக்காகவே வந்து ஃபெமிலியரா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா ஒரு 3 பேர் இப்போ யூடியூப்ல சண்டை போட்டு நியூஸ்ல எல்லாம் வந்தாங்களே, ஒருவேளை அவங்க வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். கரெக்டா அப்படி நோண்டுவாங்க, ஏய் அவனப்படி அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா கொக்கி போட்டு அவன் ஜெயில வந்தாலும் தூக்கிடுவோம் உள்ள. ஜோயா போறது வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா ஜோயா போனா டிடிஎஃப் வாசன் ஃப்ரீ. டிடிஎஃப் வாசன் வந்து வீட்டுக்கு உள்ள வந்து விளையாடணும்னு கூட அவசியம் இல்லை. ஜோயா உள்ள இருந்தாங்கன்னா அவர் வெளிய இருந்தே கூட கேம் விளையாடுவாரு. மேபி அவங்க எல்லாம் வந்து சொல்லணுமா என்ன, லவ்வாலஜி கிவாலஜி எல்லாம் பயாலஜி சோசியாலஜி எல்லாமே அங்க ஓட்டி. அண்ணமால்னாலே மன திருப்தி தான். அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், சென்னை அமிர்தா ஏவியேஷன் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ். படிக்கலாம் இன்று, பறக்கலாம் நாளை. ஃபேமிலி அவுட்டிங் ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். ஹாய், திஸ் இஸ் தீபிகா ஃப்ரம் ரெட் நூல். இன்னைக்கு நம்மளோட எந்த ஒரு பிக் பாஸ் அப்டேட்ஸ் அப்படின்னாலுமே நம்பி இவரோட ட்விட்டர் பேஜ் பக்கம் போயிடலாம். ஏன்னா வந்து எப்போ பார்த்தாலும் லைக் ஓகேப்பா, ஒரு ஜென்யூனான ஒரு பர்சன் பிக் பாஸ் அப்டேட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா வந்து அது இவர் மட்டும்தான். ஏன்னா டெலிவிஷன்ல போடுறாங்களோ இல்லையோ வந்து இவரோட ட்விட்டர் பேஜ்ல இருக்கு. ஸோ ஹாய் பிரதர், ஹாய் இமாத் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ஹாய் வணக்கம் தீபிகா, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஆல் குட், ஆல் குட். நான் எடுத்தோன்னே இந்த கேள்வி தான் கேட்கணும் அப்படின்னு நினச்சேன். பிகாஸ் பிக் பாஸ் சீசன் 8 அப்படின்ட்டு இப்போ வந்து எல்லாரும் எக்ஸைட்டடாக காத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு லெட்டர் ஹெட் வந்து கமலஹாசன் சார் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது நான் ஹோஸ்ட் பண்ண போகிறது இல்லை அப்படின்ட்டு. ஸோ அதை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன எப்படி ஃபீலாக இருந்தது? ஆக்சுவலி அந்த லெட்டர் நான் எதிர்பார்க்கவே இல்ல. அது வரும் நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஆக்சுவலி ஒரு 4 மந்த்ஸ்க்கு முன்னாடி ஒரு ரூமர்ஸ் வந்தது. ஆக்சுவலா இன்டர்னல் ரூமர்ஸ். அது வந்து ஒரு ஓகே. இன்டர்னல் ரூமர் என்ன வந்ததுன்னா, அவர் இந்த சீசன் பண்ண மாட்டாரு அப்படிங்கிற மாரி தான் இருந்தது. பட் ஆஸ் அ ஃபேன் ஆஃப் ஹிம் எங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னாக்கா, நம்ம ஆளு மல்டி டாஸ்கிங் ஆச்சே. எத்தன வேலை இருந்தாலும் அதுல கரெக்ட்டா சனிக்கிழமை ஒதுக்கி வந்து செஞ்சு குடுத்துட்டு போயிருவாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அரசியல்ல வந்து அவர் வந்து என்ன சொல்றது, ஒரு முக்கியமான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும்போது கூட, பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்திருக்கும்போது கூட, அவர் வந்து சனிக்கிழமைகள்ல வந்துட்டு இருந்தாரு. ஓகே. ஆமா. ஸோ இது ஒண்ணும் இல்ல. ஐயா ஜுஜுபி மேட்டரு பண்ணிருவாருன்னு தான் நாங்க நெனச்சோம். பட் அந்த லெட்டர் வந்து ரியலி ஹார்ட் பிரேக் ஃபார் ஆல் ஹிஸ் ஃபேன்ஸ் எஸ்பெஷலி. எஸ், ஏன்னா எஸ், எஸ். இந்த பிக் பாஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம ஸ்டேட்ல, நம்ம ரீஜியன்ல இதெல்லாம் ஓடுமா? இதெல்லாம் ஒரு ஷோவா? அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது, அத வந்து ஒரு 7 சீசனா வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போய் ரொம்ப அழகா முடிச்சாருன்னா, அது நம்ம ஆண்டவர் தான். வேற யாரும் கிடையாது. ஸோ ஏன்னா அவருக்காக பார்க்கிறவங்க மட்டுமே நெறைய பேர் இருக்காங்க. ஏன்னா நீங்க ஒரு சில ட்வீட்ஸ்ல கண்டிப்பா. நான் நான் வந்து ட்விட்டர்ல இருக்கிறதுனால, ஒரு சில பேர்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா, வெறும் சாட்டர்டே, சண்டே ஷோ மட்டும் பார்ப்பாங்க. அந்த மாரி ஆமா, ஆடியன்ஸும் இருக்காங்க. ஆமா. பட் இப்ப இனிமேட்டு அந்த மாரி ஆடியன்ஸஸ் எல்லாம் எப்படி வந்து விஜய் டிவி வந்து ரீகெயின் பண்ண போறாங்க? அவங்களெல்லாம் எப்படி கொண்டு வர போறாங்க? அப்படிங்கிறது தான் ஒரு பயங்கரமான ஒரு சவாலான ஒரு சிச்சுவேஷன்ல இப்ப விஜய் டிவி இருக்கும். மேஜரா வந்து அவர் லெட்டர் வந்து ரிலீஸ் பண்ணும்போது மே சோஷியல் மீடியா வந்து லைக் பாசிட்டிவ், நெகட்டிவ்ன்ட்டு எல்லாமே கலந்து வரும். அப்படி பார்க்கும்போது எஸ்பெஷலி சார் வந்து இது பண்ணும்போது, லாஸ்ட் சீசன்ல நடந்த ஒரு சில பிரச்சனைகளால தான் வந்து இவர் வெளில வந்துட்டாரோ! அப்படின்ற மாரிலாம் கூட டாக்ஸ் வந்தது. அதாவது ஒரு வெள்ள செவுத்துல பிரஷ்ஷ குடுத்துட்டு என்ன வேணா கிறுக்கு அப்படின்னாக்கா, எல்லாம் என்ன நினைக்கிறது? அழகா பெயிண்ட் பண்றவனா அழகா பெயிண்ட் பண்ணுவான். ஏதாவது எஸ், எழுதுனா எஸ். இப்போ நம்ம நம்ம பார்க்கறது இல்லையா? இந்த இப்போ ட்ரெயின்லலாம் போம்போது அங்கங்க எழுதி வைக்கிறது. அந்த மாரி மக்கள் வந்து எப்படின்னாக்கா, ஒரு இடம் கிடைச்சிருச்சுடா காலியான இடம். என்ன வேணா எழுதலாம். எவன் பார்த்தா என்ன? அந்த மாரி ஒரு ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க. பட் ஆக்சுவலி உண்மை என்ன அப்படின்னாக்கா, அவர் வந்து ஓப்பனா சொல்லிட்டாரு. இந்த மாரி ஆமா. எனக்கு வந்து மூவிஸ்ல கொஞ்சம் வேலைகள் இருக்கு அப்படிங்கிற மாரி. அவர் அவர் சைட்ல இருந்து என்ன குடுக்கணும், விளக்கம் குடுக்கணுமோ அத அவர் குடுத்துட்டார். பட் ஆனா, ஒன் சைடா நம்ம பார்க்கும்போது நம்ம ஆஸ் அ என்ன சொல்றது, ஒரு ஸ்பெக்டேட்டர்ஸா நம்ம பார்க்கும்போது, மேபி போன சீசன்ல அவர் உண்மையாலுமே வந்து பேட் பேட் நேம் தான் கொஞ்சம் லைட்டா. ஏன்னா பிரதீப்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு எபிசோடு ஃபுல்லாவே அவர் எடுத்துக்கிட்டாரு.
பிரதீப் வெளியேற்றதுக்கு அடுத்த வாரம் சனிக்கிழமை அன்னைக்கு அந்த எபிசோடு ஃபுல்லாவே அவர் எப்படி எடுத்துக்கிட்டாரு அப்படின்னா, இந்த ரெட் கார்டு நான் குடுக்கல, இவங்க தான் குடுத்தாங்க. அப்படிங்கிறத ப்ரூவ் பண்றதுக்காகவே ஒரு எபிசோடு ஃபுல்லா எடுத்துக்கிட்டாரு. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா அது பேக் ஃபயர் ஆயிருக்கு. அவருக்கு வந்து ஒரு கெட்ட பேரு வந்து ஏற்படுத்தி இருக்கு. கண்டிப்பா ஏன்னா ஹி இஸ் அ பெர்சன் ஹூ வாட்ச் எவ்ரிவேர். அவர் சோசியல் மீடியாலாம் நோட் பண்ணுவாரு. ஏன்னா அவரு போய் பார்க்க மாட்டாரு. அவருக்குன்னு ஒரு டீம் இருக்கும் இல்லையா? அந்த டீம் அவங்கள அப்டேட் பண்ணிட்டே தானே இருப்பாங்க. ஸோ கண்டிப்பா வந்து நாமளும் வந்து கேள்விப்பட்டது என்ன அப்படின்னாக்கா, இந்த பிக் பாஸ்லாம் வேணாம் ஆண்டவரே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் அட்வைஸ் பண்ணதாவும் நம்ம வந்து நம்ம காதுலலாம் வந்தது. பட் சரி அது காதுல வந்தது கூட ரூமர்ஸ்ன்னு விட்டுருவோமே. பட் ஆனா அவரோட ஃபேன்ஸ் ரொம்ப டீப் ஃபேன்ஸே பார்த்தீங்கன்னா, Twitterலயும் சரி, Instagramலயும் சரி, அவங்க ஃபேன்ஸே வந்து நெறைய பேர் வந்து அவர டேக் பண்ணி என்ன போட்டாங்க அப்படின்னாக்கா, இதெல்லாம் விட்டுருங்க. இதெல்லாம் வேண்டாம். பிக் பாஸ்லாம் வேண்டாம். அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேன்ஸே நெறைய பேர் வேண்டுகோள் வச்சாங்க. ஸோ அது கூட அவர் அது கூட அவர் அக்செப்ட் பண்ணியிருக்கலாம். அந்த ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கலாம் அவங்க ஃபேன்ஸுக்காக. அப்படி கூட சொல்லலாம். அண்ட் மோர் ஓவர் ஆப்வியஸ்லி ஹி இஸ் பிஸி தான். ஏன்னா நாம வந்து அவர பார்த்துட்டு இருக்கோம். டெய்லியும் அவரோட அப்டேட்ஸ் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஹி இஸ் வெரி பிஸி. ஸோ இப்போதைக்கு நம்ம பிஸினே நம்ம எடுத்துப்போமே. ஆக்சுவலி அதான் இப்ப ஏன்னா அக்டோபர் மந்த்தோ இல்ல ஒரு மாசத்தோட அந்த நெக்ஸ்ட் ஹாஃப் வர ஆரம்பிக்கும்போதே வந்து இந்த பிக் பாஸ் கண்டெஸ்டன்ட்ஸ் வந்து யார் யாரா இருக்கும் அப்படின்ட்டு மாரி ஒரு ஸ்பெகுலேஷன் வந்து ஆரம்பிச்சுரும். இன்னொரு பக்கம் இப்ப வந்து ஹோஸ்ட்க்கான ஸ்பெகுலேஷனுமே ஆரம்பிக்குது. இப்ப யார் ஹோஸ்ட்டா இருப்பாங்க? ஒரு பக்கம் வந்து விஜய் சேதுபதி சார் இருப்பாங்க. இன்னொரு பக்கம் வந்து சரத்குமார் சார் இருப்பாங்க அப்படின்ட்டு. அஃப்கோர்ஸ் ஆல்ரெடி இருக்கிற சிம்பு சார், இன்னொரு பக்கம் வந்து ரம்யா கிருஷ்ணன் மேம்லாம் ஆல்ரெடி வந்துட்டு போனாங்க. இதெல்லாம் இவங்க நியூ ஃபேஸஸும் வரலாம் அப்படின்ற மாரி ஸ்பெகுலேஷன் இப்பவே ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஏதான இன்ஃபோ கிடைச்சதா? யாரு பண்றாங்க? ஏதான ஐடியா இருக்கா? இல்ல இப்போதைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப டாப் சீக்ரெட்டா தான் இருக்கு. ஐ திங்க் தே ஆர் அப்ரோச்சிங் பீப்பிள் ஆக்சுவலி. ஏன்னா அவங்களும் கூட இத எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன்னா என்ன பொறுத்தவரைக்கும் மேக்கர்ஸ் வந்து இவர விட்டுறக்கூடாது. எப்படியாவது இவர வந்து நம்ம கூட்டிட்டு வந்துரணும்னு சொல்லிட்டு பார்த்திருப்பாங்க. டீமா போய் வந்து பேசி எல்லாமே பண்ணியிருந்திருக்கலாம். பட் ஆனா ஐ திங்க் சோ அதுக்கப்புறமும் வந்து சார் வந்து கொஞ்சம் சினிமா வேலைகள் அதிகமா இருக்கிறதுனால அவரு ஹி இஸ் கோயிங். ஸோ இப்போ வந்து இவங்க பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஐ திங்க் இட்ஸ் டாப் சீக்ரெட் இன்டர்னல் நினைக்கிறேன். ஐ திங்க் இன்னும் யாருமே ஃபிக்ஸ் ஆகல அப்படிங்கிற மாரி தான் என்னோட உள்மனசு சொல்லுது ஆக்சுவலி. பட் ஆனா நம்ம அதுக்குள்ள பார்க்கலாமே ஸ்பெகுலேஷன்ஸ், ரூமர்ஸ்லாம் ரொம்ப நெறைய போயிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சரத்குமார் சார் இருக்காரு. விஜய் சேதுபதி சார் இருக்காங்க. அப்புறமேட்டு ரம்யா கிருஷ்ணன் மேமோட பேர் இருக்கு. சிம்பு சாரோட பேர் இருக்கு. ஸோ இவங்களோட பேர்லாம் இருக்கும்போது, ஓகே மேபி ஏன்னா அப்போ ஆல்ரெடி நீங்க சொன்ன மாரி தான். சிம்பு அவர்களுக்கும் சரி, ரம்யா கிருஷ்ணன் அவர்களுக்கும் சரி, ஒரு நல்ல ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அது இங்க நம்ம ரீஜன பொறுத்தவரைக்கும் ரம்யா கிருஷ்ணன் அவங்களுக்கு வந்து அவ்வளவா ஃபேவரா போல. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க வரும்போது அவங்க சரியான கேள்விகள் கேட்கல. அவங்களால கேட்கவும் முடியாது. ஏன்னா ஷி கேம் ஃபார் ஒன்லி 2 வீக்ஸ் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் சார் வந்துருவாரு அப்படிங்க இருக்கும்போது, அந்த வீட்டுக்குள்ள இவங்க வேற ஏதாவது கேள்விய கேட்டு கேம வந்து ஸ்பாயில் பண்ணிறக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அவங்க அந்த அந்த ஒரு 2 வாரத்துக்காக என்ன பேசணுமோ வெறும் அத மட்டும் பேசிட்டு மேலாப்புல அப்படியே அவங்க அவங்க வெளில வந்துட்டாங்க. இதுதான் உண்ம. பட் இப்போ இவங்க தான் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இது என் வீடு அப்படின்னு சொல்லிட்டு தாராளமா இறங்கி கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு அபிப்பிராயம். ரம்யா கிருஷ்ணன் மேம் வந்து நம்ம ரீஜன்ல வந்து அவ்வளவா சக்சஸ் ஆகலன்னா கூட, ஆந்திரால நடக்கும்போது பிக் பாஸ்ல அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க ஆங்கர் பண்ணும்போது ஷி அவங்க சூப்பரா அங்க நேம் எடுத்தாங்க. நல்லா பண்றாங்கன்னு தான் பேர் எடுத்தாங்க. ராஜமாதா அப்படின்னு சொல்லிலாம் பேர் எடுத்தாங்க. அண்ட் ஸோ ஆப்வியஸ்லி இங்கேயும் ஒரு ராஜமாதா பார்க்க முடியும் போது. ஆமா, ஆமா. என்ன பொறுத்தவரை இங்க வந்து சிம்பு வில் பி அ வெரி குட் ஆப்ஷன். ஆமா. வெரி குட் ஆப்ஷன். ஏன்னா, அவருக்கு நம்ம இ அ இ இனப்பற்றும் இருக்கு. ம் மொழி பற்றும் இருக்கு. அப்புறம் நம்ம நம்ம ஊர சேர்ந்தவர். அது இல்லாம இல் அ யங்ஸ்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, செய்கைய வச்சே கூட ஹி கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ எல்லாமே என்ன சொல்றது, ஒரு ஹி இஸ் லைக் அ புக் நவ். ஓகேங்களா? ஸோ அதனால சிம்பு சிம்பு இஸ் ஆல்சோ எ வெரி குட் ஆப்ஷன். பட் என் மனசுல இன்னொன்னு என்ன நடக்குது அப்டின்னா, விஜய் சேதுபதி இஸ் ஆல்சோ எ குட் ஆப்ஷன். ஏன்னா, அவரும் பார்த்தீங்க அப்டின்னாக்கா, கொஞ்சம் அந்த அந்த ஸ்டாண்டர்ட் அப்படியே மெயின்டெயின் பண்ணுவாரு. ஒரு இந்த ஷோக்கு உண்டான என்ன டெக்கோரமோ, அந்த ஷோக்கு உண்டான அந்த மரியாதை, அந்த ரெஸ்பெக்ட், மக்கள வந்து ரீகெயின் பண்றதாக இருக்கட்டும், ஒரு என்டர்டெயின்மென்ட் பண்றதாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம ஒரு ஷோவ வந்து அங்க இருக்கிறவங்களுக்கு எப்படி ஒரு ரெஸ்பெக்ட் குடுத்து எப்படி மேல கொண்டு போலாம் அப்படிங்கிறது வந்து விஜய் சேதுபதி சாரும் நல்லா பண்ணுவாரு அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் இருக்கு. சப்போஸ் அவரும் ஏன்னா இப்போ வந்து ஃபுல்லா பாலிவுட்ல அவரும் பிஸி ஆயிட்டு இருக்காரு. ஃபுல்லா வெப் சீரிஸ் இது அதுன்னு சொல்லிட்டு நெறைய ஆயிட்டு இருக்காரு.
அப்படி இருக்கும்போது என்னோட ஒரு ஆப்ஷன் என்னன்னா, அ சரத்குமார் சார்ன்னு நெறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அ இதுலலாம் பார்த்தோம். அந்த மீம்ஸ்லாம் நெறைய வந்துடுச்சு. அதுக்குள்ளலாம் வந்து என்ன சொல்றது? அவர் ஃபோட்டோ போட்டு சனி, ஞாயிறு அப்படின்லாம் டைமிங்லாம் போட்டு ஆமா. போட அது ஆரம்பிச்சுட்டாரு. ரொம்ப ரியலிஸ்டிக்கா வேற இருந்தது. ஓகே. என்னடா நம்மளுக்கு தெரியாம ஏதோ ப்ரோமோ எதான விட்டாங்களா? அப்டின்ற மாரி தான் இருந்தது. எனக்கு வேற அத பார்த்தோனே பக்குன்ருச்சு. ஐயா! வேணாங்க ஐயா! ப்ளீஸுங்கய்யா! அப்படிங்கிற மாரி. ஆக்சுவலி ஐ அம் நாட் ஓகே. அகைன்ஸ்ட் ஹிம். பட் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் மோர் தென் தட். ஆக்சுவலி சரத்குமார் சார்லாம் நம்ம நெறைய பார்த்துட்டோம். அவரோட ஆங்கரிங்லாம் நெறைய ஓகே. பார்த்துட்டோம். எக்ஸ்பெக்டிங் மோர் தென் ஹிம் அப்டின்னா, உங்களுக்குன்னு ஒரு சாய்ஸ்ன்னு இருந்திருக்கும்ல. அபார்ட் ஃப்ரம் இவங்க 4 பேர் அப்டின்னா, நீங்க யாரு இருந்தா லைக் பயங்கரமா பேஷ் பண்ற மாரி அப்டின்னுன்னா, நீங்க யார் சொல்லுவீங்க? நான் வந்து அரவிந்த் சாமி அவர சொல்லுவேன். ஓ! ஆ இட்ஸ் நாட் லைக் பேஷிங். அந்த டெக்கோரமா இருக்கட்டும், அந்த ஸ்டைல் ம். இருக்கட்டும், அப்புறம் பேசுறதா இருக்கட்டும், அந்த வாய்ஸ் இருக்கு இல்லையா? ஆமா. வெளிச்சத்துல நல்லா இருட்ட பார்த்து பயப்படுவான். நான்லாம் இருட்டிலே வாழ்றவன்டா. அப்படிங்கிற இந்த டயலாக்லாம் போட்டு அவரு பேசி, கொஞ்சம் நல்லா அ அரவிந்த் சாமி அரவிந்த் சாமி இஸ் நாட் அ பெர்சன் டூ கோயிங் அரவுண்ட் ஆல் தி ஃபங்ஷன்ஸ். அதாவது ஒரு சினிமாவோட ஆடியோ லான்ச்சுக்கு போறாரு, அவார்ட் ஃபங்ஷன் அந்த மாரி போற ஆள் இல்ல அவரு. யாஹ்! ஹி இஸ் ஹி இஸ் ஐசோலேட் ஹிம்செல்ஃப். ஓகே. அவரே வந்து ஐசோலேட் எப்பயாச்சும் திடீர்னு வந்துட்டு போயிடுவாரு. ஆமா. ஆமா. அவர் வந்து ஒரு ஐடி ஃபீல்ட்ல இருக்காருன்னு சொல்றாங்க. பிசினஸ் ஓ! பண்றேன்னு சொல்றாங்க. ஸோ இப்படிலாம் ம், ம், ம். இருக்கும்போது, அவர் வந்து ஹி ஹாஸ் எ வெரி குட் எக்ஸ்போஷர் வித் ஆல் த பீப்பிள். எல்லாத்து கூட ஓகே. நல்ல ஒரு அ அவர் ஹி கேன் ஐடென்டிஃபை அப்படின்னு இருக்கும்போது, அண்ட் அரவிந்த் சாமிக்கு இல்லாத ஃபேனா? நீங்க சொல்லுங்க பாப்போம். ட்ரூ, ட்ரூ, ட்ரூ. இப்போ இன்னொரு ஸ்பெகுலேஷன் ஆஃப் கோர்ஸ் த ரெகுலர் ஒன் எவ்ரி சீசன் வந்தாலுமே வந்து இந்த கண்டஸ்டன்ட் உள்ள போனா செமையா இருக்கும். இந்த கண்டஸ்டன்ட் வந்து அவங்க ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஷி இஸ் டிசர்விங் ஆர் ஹி இஸ் டிசர்விங் அப்படின்னு. ஆ நீங்க வந்து இவங்கலாம் உள்ள போனா நல்லா இருக்கும் அப்படின்னா, நீங்க யாரெல்லாம் சொல்வீங்க? அண்ட் வை? ஆக்சுவலி இப்போ இதுக்கு முன்னாடி வந்து ஹோஸ்ட்டா இருந்தவர் வந்து நம்ம ஆண்டவர் இருந்தார். ஓகேங்களா? நீங்க பார்த்துருக்கலாம். நெறைய பேர் வந்து ஸ்டேஜ்லயே சொல்லுவாங்க, "சார் என்ன அப்படியே இப்படியே விட்டா கூட நான் வீட்டுக்கு போயிடுவேன் சார். ரிட்டர்ன் போயிடுவேன் சார்" அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா, அவங்களுக்கெல்லாம் என்னன்னா, அங்க வீட்டுக்குள்ள வந்ததுல 60, 70% அவரோட ஃபேனா மட்டும் தான் வந்திருந்தாங்க. ட்ரூ. வீக்கெண்ட் ஆனா சார் வந்து நம்மளோட பேர் சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி வெயிட் பண்றவங்க நெறைய பேர் இருக்காங்க. எலிமினேட் ஆகும்போது சொல்லுவாங்க, "ஏய் இனிமேட்டு நீங்க என் பேர சொல்ல மாட்டீங்களே! அத தான் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஸோ அந்த மாரி 60, 70% வந்து அவருக்கு ஃபேனா வந்தவங்க இருந்தாங்க. பட் இப்போ அ அதே சினி ஃபீல்ட்ல வந்து இப்ப நெறைய பேர வந்து கூப்பிடும்போது, "அவர் இல்லையே! எதுக்கு போய்க்கிட்டு? வேண்டாம்." ஏன்னா இன்னும் ஓ! இன்னும் கொஞ்ச தே ஆர் நாள் இன்னும் கொஞ்ச நாள்ல ரெஸ்ட்ரிக்டிங் அந்த வேண்டாம் ஹோஸ்டோட அப்படின்னு பேர்லாம் இருக்காங்களா? இன்னும் அந்த அந்த ஹோஸ்டோட பேர்லாம் வரும்போது, ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும் அப்டின்னாக்கா, "அ இவரா? ஹோஸ்ட்டா? வேணாம்." அப்படிங்கிற மாரிலாம் ஒரு சில பேத்தோட மைண்ட் செட் வந்துரும். ஓகே. ஓகேங்களா? இப்போ ம், ம், ஆல்ரெடி ம். நீங்க பார்த்தீங்க அப்படின்னாக்க, இப்ப போன சீசன்ல பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபெமிலியரான ஆக்டர்ஸ்லாம் இப்பலாம் வரதில்ல. அதிகமா யாரும் இல்ல. ரைட்டுங்களா? ம், 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 ம். நான் வந்து ஒரு 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 சீரியல்லயோ இல்ல வந்து இந்த மாரி ஒரு பிளாட்ஃபார்ம்ல வந்து எடுக்குறாங்க. ஒரு டாப் மோஸ்ட் இப்ப ஃபர்ஸ்ட் சீசன்லலாம் ஓவியாலாம் வந்தாங்க. இப்ப அந்த மாரி ஹீரோயின் கேட்டகரி, ஹீரோ கேட்டகரிஸ் அந்த மாரிலாம் யாரும் வர்றதில்ல. பட் இப்போ ட்ரூ. நீங்க பார்க்கும்போது என்ன பொறுத்தவரைக்கும் நீங்க சொல்ற மாரி இப்போ ஆல்ரெடி இப்போ பிக் பாஸுக்காகவே வந்து ஃபெமிலியரா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா, ஒரு 3 பேர் இப்போ YouTubeல சண்ட போட்டு நியூஸ்லலாம் வந்தாங்களே! ஒருவேள அவங்க வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். ஏன்னா கரெக்ட்டா அப்படி நோண்டுவாங்க. "ஏய் ஏய் அவன புடி, அவன புடி, ஏய் இவன புடி" அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட்டா கொக்கி போட்டு, "அவன் ஜெயில்ல ம், இருக்கிறானா, ம். வந்தோனே தூக்கிருவோம் உள்ள" அப்படின்னு சொல்லிட்டு அது ஒண்ணு பண்ணாலும் பண்ணலாம். அப்புறம் ஓகே. ஆப்வியஸ்லி இந்த குக் வித் கோமாளிலருந்து ஒரு 2, 3 பேர தூக்கி உள்ள போடுவாங்க. அந்த என்ன பொறுத்தவரைக்கும் பூஜாவ போறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா பூஜா ஹேஸ் எ வெரி குட் ரெக்கமெண்டேஷன்ஸ். அப்புறம் ஓகே. அப்புறம் வேற என்ன சொல்றது? இவங்க ஜோயா போறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா ஜோயா போனா டிடிஎஃப் டேலண்ட். ம். ஃப்ரீ. டிடிஎஃப் வாசன் ஃப்ரீ. டிடிஎஃப் வாசன் வந்து வீட்டுக்கு உள்ள வந்து விளையாடணும்னு கூட அவசியம் இல்ல. ஜோயா உள்ள இருந்தாங்கன்னா, அவரு வெளிய இருந்தே கூட கேம் விளையாடுவாரு. ஸோ அங்கருந்து ஒரு ஃபேன் பேஸ இழுப்பாங்க. ஏன்னா, இப்போ இந்த சீசன் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா, ம் மக்கள் பார்க்கணும். அதிகப்படியான மக்கள் இந்த சீசன பார்த்தே ஆகணும். ரீகன் பண்ணியே ஆகணும். ஏன்னா சார் இல்ல. ம். டிஆர்பி ஏத்தி ஆகணும். அப்ப டிஆர்பி ஏத்தணும்னா, அந்த மாரி ஆட்களலாம் உள்ள எடுத்துட்டு வரணும். இப்போ ஓகே. டிடிஎஃப் வாசன் மாரி ஆள்லாம் கொண்டு வந்தாங்கன்னா, கண்டிப்பா யங்ஸ்டர்ஸ்லாம் நெறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ அதுக்காக அவங்க வந்து மேபி அவங்களலாம் கொஞ்சம் பேசி, மேபி அவங்கலாம் வந்து சொல்லணுமா என்ன? லவ்வாலஜி, கிவ்வாலஜி எல்லாம் பயாலஜி, சோசியாலஜி எல்லாமே அங்க ஓட்டி, அப்படியே ஷோவ அப்படியே கொண்டு போனா தான் உண்டு. ஏன்னா, இந்த அப்படின்ற சீசன் மாரி. தான் வாழ்வா சாவா அப்படிங்கிற மாரி ஒரு சீசன். இப்போ இது வந்து இவருக்கான சோசியல் மீடியா நெகட்டிவிட்டி அத பத்தி நீங்க சொன்னீங்க. அ உங்களுக்குமே வந்து பெர்சனலா வந்து நீங்க ஏதான
எனிதிங் ஆஸ் சச் நீங்க ட்விட்டர்ல ஃபாலோ பண்ணி ஏதானு போடும்போதோ, இல்ல ஒரு சில கண்டெஸ்டன்ட்ஸ்க்கு நீங்க சப்போர்ட் பண்ணி பேசும்போது, உங்கள நெறைய பேர் ஆக்சுவலி பேஷ் பண்ணியிருக்காங்க. நெறைய யூ நோ ட்விட்டர் இஸ் அ ஸ்பேஸ் வேர் எவ்ரிபடி ஆ எல்லாருமே எல்லாரையும் மாத்தி மாத்தி திட்டிப்பாங்க. ஸோ யூ ஹேவ் கான் த்ரூ அ லாட் அந்த ட்விட்டர் ஸ்பேஸ்ல. ஸோ அத பத்தி அந்த சோசியல் மீடியா நெகட்டிவிட்டி பிகாஸ் லைக் வென் யூ சப்போர்ட் ஒன் கண்டெஸ்டன்ட் அது அவங்க அகைன்ஸ்ட்டா இருந்தாங்கன்னா, உங்கள போட்டு பேஷ் பண்ணி எடுத்துருவாங்க. ஸோ ஹவ் டு யூ சீ தட்? இப்போ ஆக்சுவலி என்னன்னா, சி அ எத் ய யாராவது ஒருத்தர் மிஸ்டேக் பண்ணாம இருக்க முடியுமா? ட்ரூ, ட்ரூ. கண்டிப்பா மிஸ்டேக் எவ்ரிபடி பண்ணுவாங்க. எஸ், எஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒருத்தர் வந்து இன்னைக்கு பிரைஸ் பண்ணி பேசுறேன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு நல்லா ம். பண்றாரு பாரு, நான் நல்லா பேசுறேன் அப்படின்னா, ஒரு குரூப் வரும். ஆப்போசிட்ல இருந்து ஒரு குரூப் வந்து, இவன் இவன்ட்ட காசு ஆ. வாங்கிட்டான் அப்படின்னு ஒரு குரூப் வரும். ம். அடுத்த நாளு அந்த ஆள் மிஸ்டேக் பண்ணியிருப்பான். ஸோ இன்னைக்கு இவர் என்னதான் பண்ணாலும் திஸ் இஸ் ராங் அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா, இங்கருந்து வரும். இவன் இவன்ட்ட இருந்து காசு வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லி. ஆப்வியஸ்லி உங்கள ஸ்டாப் பண்றதுக்கு, உங்கள மன அழுத்தம் குடுக்குறதுக்கு கண்டிப்பா 2 பக்கமும் வந்து 2 பேரும் சொல்ல தான் செய்வாங்க. ஸ்டார்ட்டிங்ல சீசன் 3லாம் நான் ரொம்ப ஹர்ட் ஆயிட்டு இருந்தேன். என்னடா இப்படிலாம் பேசுறாங்களே! என்னடா இப்படி இப்படி அப்படின்லாம் நான் ரொம்ப நெனச்சுட்டு இருந்தேன். அப்புறம் யோசிச்சேன். இவங்க இப்படிதான் பேசுவாங்க. ஒரு வாரியர்ஸ் அவங்களுக்கு வேற வேலை கிடையாது. அவங்க இப்படிதான் பேசுவாங்க. அதனால அத நான் வந்து எடுத்துக்கிறதே இல்ல. மைண்ட்லயே எடுத்துக்கிறது இல்ல. என்ன பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னாக்கா, நான் ஒண்ணே ஒண்ணு தான் மைண்ட்ல வச்சுப்பேன். அவன் 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 ரைட்டா பண்ணானா, அதையும் மறக்காம சொல்லுவேன். அவன் மிஸ்டேக் பண்ணிட்டானா, ம். அதையும் மறக்காம சொல்லுவேன். நீங்க என்னோட ட்வீட்ஸ் நான் இன்னைக்கு கூட சொல்லுவேன். என்னோட ட்வீட்ஸா இருக்கட்டும், என்னோட YouTube வீடியோஸா இருக்கட்டும், யார ஒருத்தரையும் நான் வந்து பிரைஸ் பண்ணி மட்டுமே பேசியிருக்க மாட்டேன். யார எஸ். ஒருத்தரையும் நான் பேஷ் பண்ணி மட்டுமே பேசியிருக்க மாட்டேன். எல்லாத்தோட பாசிட்டிவும் சொல்லியிருப்பேன். எல்லாத்தோட நெகட்டிவும் சொல்லியிருப்பேன். எல்லாத்தோட பாசிட்டிவ் சொல்லும்போது இந்த குரூப் வந்து கத்தும். எல்லாத்தோட நெகட்டிவ் சொல்லும்போது இந்த குரூப் வந்து கத்தும். ஸோ ஆக மொத்தம் நான் எல்லாத்துக்குமே எனிமி அப்படிங்கிறது தான் ஒரு என்ன சொல்றது? ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு உண்மை ஆக்சுவலி. என்னோட வியூவ நான் சொல்றேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஏத்துக்கோங்க. இல்லையா கிளம்புங்க. அது தேவையில்லாம வந்துட்டு ஃபேமிலி எல்லாம் கூப்பிட்டு இழுத்து அவங்கலாம் பேசும்போது எப்படி எனக்கு 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 எப்படி தோணும் அப்படின்னாக்கா, அ என்னடா ஃபேமிலி எல்லாம் இழுத்து பேசுறாங்களே! சரி ஓகே. அவங்க வளர்ப்பு அப்படி. அப்படிங்கிற மாரி தான் நம்ம எடுத்துப்போம். நமக்கு ஒண்ணும் அதனால எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. நாம நல்லா தான் இருக்கிறோம். நம்ம ஜாலியா தான் இருக்கோம். ஸோ அதனால அந்த நெகட்டிவிட்டீஸ்லாம் நான் எடுத்துக்க மாட்டேன். இந்த சீசன் 8ல வந்து நீங்க சொன்னீங்கல்ல, இப்ப என்னன்னா, இந்த மேஜரான கண்டெஸ்டன்ட்ஸா வந்து அவங்க சூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாரிலாம் சொன்னீங்க. பிகாஸ் தே ஹேவ் டு புஷ் த்ரூ த கண்டெஸ்டன்ட்ஸ் தான். வி டோன்ட் நோ த ஹோஸ்ட் அப்படின்னால. இது ஒரு பக்கம் இருந்தாலுமே வந்து, தேர் இஸ் அன் ஐடியா லைக் இப்போ பிக் பாஸ் வீடு வந்து இப்படி இருக்கும். இப்போ ஏன்னா வந்து லாஸ்ட் டைம் இட் வாஸ் 2 ஹவுசஸ். அண்ட் இப்போ வந்து எத்தன கண்டெஸ்டன்ட்ஸ் இருப்பாங்க அப்படின்னும் தெரியாது. அண்ட் தேர் ஆர் ஆல்சோ டாக்ஸ் வேர் ஏன் இத்தன பேர வந்து இறக்குறாங்க அப்படின்னு மாரி டாக்ஸுமே ஒரு பக்கம் போய்க்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து அ லைக் இந்த மாரி அவங்களோட ஐடியாலஜிஸ் அப்டேட்லாம் வந்து சோஷியல் மீடியால நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த சீசன் 8 வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் உங்கள பொறுத்தவரைக்கும் எப்படி இருந்தா பெட்டர் அப்டின்னு நீங்க நினைக்கிறீங்க? லைக் 2 ஹவுசஸ், ஜஸ்ட் இவ்ளோ செட் ஆஃப் கண்டெஸ்டன்ட்ஸ். என்ன பொறுத்தவரைக்கும் இந்த சீசன வந்து காப்பாத்தணும் அப்படின்னாக்கா, இந்த 2 ஹவுஸ், 3 ஹவுஸ்லாம் இந்த கான்செப்ட்லாம் விட்டுருங்க. ஒரே ஒரு ஹவுஸ். ஒரே ஒரு ஹவுஸ். பழைய மாடல் பழைய ஆமா. மாடலுக்கே போயிடுச்சு. ஒரே ஒரு ஹவுஸ் வைங்க. ஒரே ஒரு ம். ஹவுஸ வச்சுட்டு, வெறும் இந்த பேச்சு போட்டி மட்டும் வைக்காதீங்க. டெய்லியும் இவங்கள பத்தி சொல்லுங்க, அவங்கள பத்தி சொல்லுங்கறத மட்டும் விட்டுட்டு, மத்த ரீஜியன்லலாம் பார்த்தீங்கன்னா, டே 1லேருந்தே ஆரம்பிச்சுடுறாங்க. பிசிக்கல். ஓகே. பிசிக்கல் ஆ டாஸ்க்ஸ் நெறைய இருக்கு. பிசிக்கல் டாஸ்க் நெறையா கொண்டு வாங்க. மைண்ட் கேம்ஸ் நெறையா கொண்டு வாங்க. அந்த பிசிக்கல்லயே மைண்ட் வரும். ஸோ அந்த மாரி இப்போ சீசன் 1ல சக்தி வந்து ஒரு கோல்டு எடுப்பாரு. டைமண்ட் எடுப்பாரு. அதெல்லாம் இன்னைக்கு ஆமா. வரைக்கும் யாரும் மறக்க மாட்டாங்க. சினேகன் வந்து அந்த ஒரு நைட் ஃபுல்லா அந்த கார்ல நின்றுப்பாரு. இன்னைக்கு வரைக்கும் யாரும் ஆ. மறக்க மாட்டாங்க. நீங்க வந்து வாழணும். பிக் பாஸ வந்து நீங்க மறுபடியும் ஸ்பான்சர்ஸ் எல்லாம் எடுக்கணும். நீங்க வந்து இந்த ஷோவ காப்பாத்தணும் அப்டின்னா, ஒரு பயங்கரமான ஒரு பிசிக்கல் டாஸ்க்லாம் வச்சா தான் உண்டு. இல்லன்னா வேற வழியே கிடையாது. இத்தன நாளா சார் ஓகே. இருந்தாரு. அவர காப்பாத்தி கொண்டு போய்ட்டாரு. எப்படியோ ஒண்ணு பேசி ஏதோ ஒண்ணு பண்ணி அவர வந்து எப்படியோ ஒண்ணு எடுத்துட்டு போய்ட்டாரு. ஏன்னா அவருக்கு உண்டான அவருக்கு உண்டான ஃபேன்ஸ் ரொம்ப அதிகம். ஸோ அந்த டெக்கோரம் அவர மெயின்டெயின் பண்ணி அவர அழகா கொண்டு போய்ட்டாரு. பட் இனிமேட்டு இப்போ வர சீசன்ல வந்து இவங்க கண்டிப்பா பிசிக்கல் டாஸ்க் வச்சு கொஞ்சம் நல்லா கொண்டு போனா மட்டும் தான் இந்த ஷோவ காப்பாத்த முடியுமே தவிர, இல்லன்னா இந்த ஷோவ காப்பாத்த முடியாது. ஏன்னா ஆடியன்ஸ் அப்படியே வந்து சார் இருக்கும்போதே டவுன் ஆயிடுச்சு. கிராஜுவலா இறங்கிட்டு இருந்தது. ம், ம், இறங்கி ம், ம். ஸோ இப்ப சார் இல்ல. ஆட்டோமேட்டிக்கா நெறைய பேர் இப்ப Twitterல போட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆர்ஐபி பிக் பாஸ்லாம் நெறைய பேர் போட ஆரம்பிச்சுட்டாங்க. அதெல்லாம் கூட நான் பார்த்தேன். நீங்க வந்து அவங்க வந்த பாதைய நீங்க சொல்லணும்னு அவசியமே இல்ல சார். அவங்க வீட்டுக்குள்ள ஒன்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னாலே, நம்ம ஆளுங்க அவங்க வந்த பாதைய எடுத்து போட்டுர்றானுங்க Twitterல. ஆமா. அவங்க அவங்க சொல்லாதத கூட எடுத்து போட்டுருவாய்ங்க. அந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் அவைலபிள் அவுட் சைட். ஓகேங்களா? ஈஸியா எடுத்துடுறாங்க. ஸோ அதெல்லாம் விட்டுருங்க. வந்தோனே
வீடு வந்து அப்படியே சும்மா டெய்லி ஃபயர் மாரி இருக்கணும். அந்த மாரி இருந்தா மட்டும் தான் சார் ஓடுமே தவிர, இல்லன்னா வாய்ப்பே இல்ல. ரொம்ப கஷ்டம். சாரி. நான் என்னடா இப்படி சொல்றானேன்னு சொல்லிக்காதீங்க. ஆஸ் எ ரிவ்யூவரா சொல்றேன். அந்த ஷோவோட ஒரு லவ்வரா சொல்றோம். அந்த ஷோவ கொஞ்சம் தயவு செஞ்சு காப்பாத்துங்க. அந்த பேச்சு போட்டி ஓகே. வேண்டாம். ஏன்னா நாளைக்கு அதுக்கப்புறமே தீபிகா என்னலாம் கூப்பிட்டு பேசவே மாட்டேன். சார் அங்கேயே ஒண்ணும் இல்ல. அவனுங்களே சும்மா பேசிட்டு நாம என்னத்த போய் பேசுறது அப்படிங்கிற மாரி ஆயிரும். அஃப்கோர்ஸ் இப்ப வந்து இமாத் அப்டின்னாலே ஏதான வந்து எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் குடுப்பாங்க அப்படின்னு தான் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. உங்ககிட்ட இருக்கிற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் ஃபார் சீசன் 8னா எது? எதுவுமே இல்லன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. ஏதோ ஒண்ணு இருக்கும்ல உங்ககிட்ட. இப்போதைக்கு இருக்கிற ஒரே ஒரு அப்டேட் என்ன அப்படின்னாக்கா, அக்டோபர் 1 வீக்ல 8ஆம் தேதி ஐ திங்க் 8ஆம் தேதி நெனைக்கிறேன். பை ஏர்ல ஓகே. வரும். ஓகேங்களா? ஓகே. ஐ திங்க் 9 தெரியல எனக்கு. அந்த சண்டே அந்த 8ல இருந்து பாருங்க. அந்த சண்டே அன்னைக்கு ஏர்ல வரும். போஸ்ட் இதெல்லாம் கூடிய சீக்கிரத்துல மீண்டும் நம்ம வந்து ரெட் நூல்ல சந்திப்போம். அன்னைக்கு விலாவரியாக புட்டு இன்னும் வைக்கலாம். வந்து பெருசா யா பாப்போம் சீசன் 8 வந்து எப்படி போகுது அப்படின்ட்டு. அஃப்கோர்ஸ் வி ஆர் வெயிட்டிங் ஃபார் யோர் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் ஆல்சோ. நீங்க வந்து பிஃபோர் வி வைண்ட் அப் எதனா சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஷோவ மட்டும் பாருங்க. ரொம்ப டீப்பாலாம் இறங்கி பார்க்காதீங்க. நான் எப்பயுமே சொல்றது தான் அது எப்பயுமே. ஓகேங்களா? ஏன்னா, யாருமே வந்து வெளில வந்துட்டு என்ன சொல்றது? அ டாப் டாப்புக்கு போயிட்டாருப்பா! அப்படின்னு யாராவது நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு தெரியல. யார் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. டாப்ல இருந்தவங்க வேணா வந்திருக்காங்க. மத்தபடி ம். பிக் பாஸ்னால டாப்புக்கு போயிட்டாருப்பா! அப்படின்னா, அந்த மாரிலாம் யாரும் கிடையாது. ஸோ, அதனால அந்த அளவுக்குலாம் சண்டைலாம் போட வேண்டாம். ஒரு என்டர்டெயின்மென்ட் ஷோவா பார்த்துட்டு அழகா போலாம். அவ்வளோதானே தவிர, மத்தபடி ஹர்ட் பண்ண வேணாம். யாரையுமே ஹர்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒண்ணு புடிச்சிருக்கும். எனக்கு ஒண்ணு புடிச்சிருக்கும். அவங்களுக்கு ஒண்ணு புடிச்சிருக்கும். அவங்க ஒரு வியூ சொல்றாங்க. இவங்க ஒரு வியூ சொல்றாங்க. அந்த வியூஸ வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. அவ்வளோதான். சந்தோஷமா பாருங்க. ஒரு 3 மாசம் ஜாலியா ஷோவ பார்த்தோமா, 3 மாசம் ஓட்டுனோமா, ஒரு என்டர்டெயின்மென்ட்டா இருந்தோமா, அப்படின்னு பார்த்துட்டு ஜாலியா முடிச்சிடலாம். அவ்வளோதான். தட்ஸ் இட். ஸோ தேங்க் யூ ஸோ மச். நன்றி தீபிகா. அண்ணம்மாள்னாலே மன திருப்தி தான். அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். சென்னை அமிர்தா ஏவியேஷன் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ். படிக்கலாம் இன்று பறக்கலாம் நாளை. ஃபேமிலி அவுட்டிங் ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள்.